கண்ணா, இங்கதான் இருக்கிறியாடா நீ? கதிரை பார்க்க போன. கதிரிட்ட போய் விவாகரத்தெல்லாம் வேண்டாண்டா, என் பொண்ணோட சேர்ந்துடுறான்னு இப்படி பிச்சைக்கார மாதிரி கையேந்தி கெஞ்சினம். உன் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு என்னெல்லாம முயற்சி பண்ண, நடக்கலடா. என்ன பாரதி இது? அவ சாப்பிடவே இல்லாத. கஷ்டப்பட்டு நான் 2 வாய் ஊட்டி விட்டேன். ஆனா கொமட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டா. எனக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலடா. நான் பாத்துக்கிறேன் அத்தை. தேவி, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. அப்பா பாவம் இல்ல? ஆமா, மாமா பாவம். ஏன் நீ கூட தான் பாவம். இல்ல, நான் பாவி. அப்பாக்கு இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். காரணமானவங்களா நிம்மதியா அவங்கவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்க. நீதான் இப்படி தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. பாரதி, அப்பா பொழிச்சு பாருல. பொழைக்கிறதா? அவருக்கு என்ன கடமை முடிஞ்சிருச்சா என்ன? உன் குழந்தைய கையில தூக்கி கொஞ்சணும், அதுக்கு அழகழகா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும். கியூட்டா சின்ன ரோஜா செடி மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அது ஸ்கூல் போற அழக வாசல்ல நின்னு ரசிக்கணும். மாமாவுக்கு இன்னும் எத்தனை வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒன்னும் போயிட மாட்டாரு. நீ எந்திரிச்சு உட்காரு. தேவி, சொல்றேன்ல, எழுந்து உட்காரு. எந்திரி, எந்திரி. பாரதி, இந்தா. என்ன? நீ 2 வாய் கூட சாப்பிடலன்னு அத்தை சொன்னாங்க. இத மட்டும் சாப்பிடு. வேண்டாம் பாரதி, எனக்கு கோமட்டிக்கிட்டு வருது. தெரியும் தேவி, அதுக்காக தான் கொஞ்சமா மிளகு போட்டு புளி தூக்கலா விட்டு ஒரு மிளகு ரசம் பண்ணிருக்கேன். சுடு சாதத்துல ஊத்தி கஞ்சி மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு, கொமட்டாது. சாப்பிடு. சொன்னேன்ல, நல்லா இருக்கா?
என்ன தேவி? நீயே இவ்வளவு நல்லவளா இருக்க? எல்லாரும் நல்லவங்க தான். நீ எவ்வளவு நல்லவன்னு உனக்கு தெரியாத, அது எனக்கு தான் தெரியும். இல்ல பாரதி, எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. அப்பாக்கு நான் மகளா பிறந்திருக்கிறது தப்பு. நீதான் மகளா பிறந்திருக்கணும் அவருக்கு. ஏன் பிறந்ததான் மகளா? உங்க அப்பாவுக்கு நானும் மக மாதிரி தான். மாமா வடிவத்துல எங்க அப்பாவை தான் நானும் பாக்குறேன். இத பாரு தேவி, வயித்துல இருக்கிற உன்னோட குழந்தை உன்னதான் நம்பி இருக்கா. அது உன்னோட உயிர். உனக்குள்ள இருந்த நீயே மறுபடியும் பிறக்கிற மாதிரி. அந்த குழந்தைக்காகவாவது நீ உன் மனசு தெளிவா வச்சுக்கணும். நல்ல மியூசிக் கேளு, மனமுருகி சாமி கும்பிடு. அதுக்கு மேல உங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தேவி. ஒரே நேரத்துல அவங்க வீட்டுக்காரையும் பொண்ணையும் கைவிட்டுடுவாங்க நான் நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆனா அவங்கள பாரு, எந்த கவலையும் இல்லாம சிரிச்சிட்டு தானே இருக்காங்க. நம்ம அறியாமைய நினைச்சு சிரிக்கிறாங்க தேவி. என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எதை எப்ப செய்யணும்னு தெரியும். அத அந்தந்த நேரத்துல நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வரைக்கும் கஷ்டமான நேரத்துல எல்லாம் உன்னை காப்பாத்தினவங்க அவங்க தானே. உன்னோட பாரத்தை எல்லாம் அவங்க மேல இறக்கி வச்சுட்டு நிம்மதியா சாப்பிட தூங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. தேவி, அழக்கூடாது. சாப்பிடு. ஐயோ, பார்த்து. தேவிமா இந்தடா. போதும் பாரதி. இல்ல இன்னும் இல்ல ஒரு ரூபா. வேண்டாம், போதும். சரி அத்தை, நீ வா, வந்து படுத்துக்கோ. பாரதி, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீ மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்க.
தேவி கிட்ட சும்மா நான் பேச்சுக்கு சொல்லல. நிஜமாவே தெய்வமா நின்னு இந்த குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்துறீங்கன்னு நான் தீவிரமா நம்புறேன் அத்தை. எத்தனையோ பெரிய பெரிய சிக்கல்லாம் வந்தப்போ நீங்க தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தி இருக்கீங்க. தேவி மேலையும் மாமா மேலையும் உங்களுக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா மேல இருக்கிற பிரியத்தால உங்ககிட்ட அவரை கூப்பிட்டுக்காதீங்க அத்தை. அவர் எங்களுக்கு வேணும். இன்னும் ரொம்ப நாளைக்கு அவர் எங்களுக்கு வேணும். தேவி தேவி அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா இல்லாதவளா ஆக்கிடாதீங்க அத்தை. கதிரு மாமா வாங்க 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 உட்காருங்க. என்ன மாமா நீங்க? நான் தான் பஸ் கோயம்பேடு கிட்ட வரும்போது ஃபோன் பண்ணீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கே வந்து நான் கூட்டு வரேன்னு சொன்னேன்ல. அதை விட்டு நீங்களா எவ்வளவு தூரம் அலையறீங்க? அதை ஏப்பா கேட்குற? எனக்கு இந்த ஃபோன்ல இருந்தெல்லாம் நம்பர் எடுக்க தெரியாது. ஒரு சின்ன சீட்டில் உன் பேரையும் நம்பரையும் எழுதி வச்சிருந்தேன். அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. சரி, நம்ம வராத இடமா என்னன்னு பஸ்ல இருந்து இறங்கி உன் வீட்டுக்கு நடந்தே வந்துட்டேன். சரியா போச்சு. ஏன் மாமா, ஏன் ஒருத்தன் ஃபோன் நம்பரை கூட உங்களால மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாதா? மனசுல பதிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு பேப்பர்னு கேட்குறேன். மனப்பாடம் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் உன்னை விட பெரிய படிப்பு படிச்சிருப்பேனே. ஆமா, அதான் படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியே. இன்னென்னத்தை கையில வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க? பரீட்சைக்கா இல்ல உன்னோட சினிமா கதையா? கிட்டத்தட்ட இதுவும் என்னுடைய கதை தான். ஆனா எழுதுனது நான் இல்ல. என்னப்பா வித்தியாசமா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விவாகரத்துக்காக கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஹியரிங்க்கு கூட்டிருக்காங்க. அது சம்பந்தமான பேப்பர்ஸ் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா, நம்ம பரம்பரையிலே இது வரைக்கும் யாரும் யாரையும் இப்படி தள்ளி வச்சதோ அத்தி விட்டதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? தேவையா இல்லையான்னு இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மாமா. எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் செய்யறேன். தட்ஸ் ஆல். அது கிடக்குது கிளவி. அது இன்னும் ஒரு 10 வருஷம் உங்க கூட இருக்குமா? ஆனா பொண்டாட்டிங்கிறவ ஜென்மம் ஜென்மத்துக்கு கூடவே இருக்கிறவப்பா. எனக்கு இந்த உலகத்திலேயே எங்க அம்மா தான் முக்கியம். யாரா இருந்தாலும் எங்க அம்மாக்கு அப்புறமா தான். அப்போ இதுதான் முடிவே பண்ணிட்டியா மாப்ள? கோர்ட் உறுதிப்படுத்தி தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சது. என்னப்பா இது, சினிமா முடிஞ்சிருச்சு எல்லாரும் எந்திரிச்சு போங்கன்னு சொல்ற மாதிரியே சொல்ற. உன் மனசார நீ முடிவே பண்ணிட்டியா? நான் முடிவு எடுக்கிறது இதுல என்ன இருக்கு மாமா? கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான். சரி விடுங்க, நான் போய் காஃபி போடுறேன். நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நீங்க மாமா இங்க வந்தீங்க? நான் தான் காஃபி போட்டு கொண்டு வரேன்ல. ஆமா, 10க்கு 10 வீட்டில் இங்கே நின்னா கிச்சனு, அங்கே நின்னா ஹாலு. அட விடுமாப்ல, அக்கா அங்கே கிடந்து எப்போ பார்த்தாலும் ஓம் பேச்சா பேசிக்கிட்டு இருக்குது. நீ என்னடானா யாரும் இல்லாத மொட்டை பைய மாதிரி இங்கே தனியாக ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்னமோ பாப்பா. மாப்பிள, பணம் ரெடி ஆயிடுச்சு மாப்பிள. பணமா? என்ன மாமா, ஏது இவ்வளவு பணம்? பாக்கி பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? நீங்க நீங்க என்ன இதை வட்டிக்கு வேண்டியதுங்களா? ஏய், வட்டிக்கா? நானா?
இந்த ஜென்மத்துல வாங்க மாட்டேன் மாப்ள. அது உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை வட்டிக்கு வாங்கி மாட்டிக்கிட்டேன். என்ன காப்பாத்தி விட்ட உங்க அப்பா தான் காசு வேணா என்ன கேளு, இனிமே வட்டிக்கு வாங்காதேன்னு சொன்னாரு. அன்னைக்கு கொடுத்த வாக்கு தான். இது நாள் வரைக்கும் வட்டிக்குன்னு 5 ரூபா கூட வாங்கினதில்ல. வட்டிக்கு வாங்கலன்னா உங்களுக்கு ஏது இவ்வளோ காசு? ஆடா ஏமாமா என்ன இங்க ஏதாவது கொள்ளைகள் அடிச்சிங்களா? ஏமாப்ல, என் மீசையை பார்த்தா உனக்கு வில்ல மாதிரி தெரியுதா? அந்த கீழக்காட்டில் ஒரு துண்டு இருந்துச்சுல, போக பாதை இல்லாம வானம் பார்த்த பூமியா இருந்துச்சுல, அத முன்னாடி நிலத்துக்காரன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் அவனுக்கே வித்துட்டேன். நிலத்தை வித்துட்டீங்களா? ஆடா ஏன்டா புட்டு அதிர்ச்சி ஆகுற? அதுல வெள்ளாம பண்ணி 12 வருஷம் ஆகுது. மழைய நம்பின பூமி. இப்பெல்லாம் மழை எங்க பெய்யுது? சரள காடு. வெட்டியா கிடக்கிறதுக்கு இதுக்காக பிரயோஜனப்படும்ல. இந்தா முதல்ல காசை வாங்கிக்க. ஏ புடிமாப்ல. இத்தனை வயசாகி எதுவும் சாதிக்காம ஒரு காசு வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்காத ஒருத்த வீட்டுல இருந்தானா ஒன்னு ஒன்னா விற்க வேண்டியதானே வரும். எல்லாம் என் தப்புதான். நான் தான் இப்படி கையாலாகாதவனா இருக்கேன். சரி, காஃபி குடிங்க. சக்கரை கரெக்டா இருக்க பாருங்க. இனிப்பு கரெக்டா இருக்கு மாப்ள. சம்பாத்தியம் என்ன மாப்ள சம்பாத்தியம்? நீ என்ன சம்பாத்தியம் பண்ணாமலா போற? ஒரு படம் எடுத்து கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினா வேணாம்னா சொல்ல போறோம்? நேரங்காலம் வருமாப்ல, சம்பாத்தியம் தானா வந்துட்டு போகுது. ஏமாப்ல, உனக்கு என்னதான் பிரச்சனை? அக்காவுக்கு இப்போ உடம்பு நல்லா ஆயிருச்சு. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு சிவசிவான்னு இருக்கு. இதுக்கு மேலேயும் தேவி பிள்ளைய வெட்டி விடணும்னு எதுக்கு புடிவாதம் பிடிக்கிற? அம்மாக்கு தான் தேவியோட பேரை சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது மாமா. அவங்க தேவி வந்து என் பொண்டாட்டியாவோ இல்ல அவங்க மருமகளாவோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த சிதம்பரத்துடைய மகளா மட்டும்தான் பார்க்கறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? சரி, அப்படி சொல்லுச்சுன்னா அப்புறம் எதுக்கு கதிருக்கு பிடிச்சிருந்தா தேவியோட வாழ்க்கை சொல்லுது? அப்படி சொன்னவங்க கூடவே என் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மாமா இறந்து போனது அவங்களுடைய புருஷன் மட்டும் இல்ல, என் தகப்பனும் கூட. மாப்பிள, அந்த விஷயத்த அது முடிஞ்சு போன விஷயம். இதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க போங்க, குளிச்சு கிளம்புங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பணம் கிட்ட வந்துருவோம். போங்க மாமா, நேரம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டேன். பொம்மலாட்டம் எல்லாம் பொம்மலாட்டம்.